செவ்வாய் நேசம் அப்படின்றா சகோதர உறவுகள் பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம். பொதுவான விதி. ஜோதிடத்தில சகோதரருக்குள்ள உறவு முறைகள் பாதிக்கும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குற நபர்களுக்கும் ஒரு புதுமையா தான் இருக்கும். உங்க வீட்ல கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு நீங்களே உங்க கத்திய வச்சு கட் பண்ணி போட்டுருங்க டஸ்ட்பின்ல. பூண்டு இருந்துச்சுன்னா, பூண்டையும் அதே மாரி கட் பண்ணி போட்டுருங்க. அப்ப இது 2 விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நேசம் அப்படின்ற விஷயத்தினுடைய அந்த வலிமை சற்று அதிகரிக்கும். அது போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கத்திரிக்காயையும் கத்திரிக்காய பூண்டையும் வெட்டி கட் பண்ணி போடணும். உங்க குப்பை தொட்டியில கையால போடுறது. வெட்டி டஸ்ட்பின்ல போட்டு விட்டுருங்க. பூண்ட உங்க கையால வெட்டி போட்டுருங்க. இது நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்ப இந்த இதை நீங்க சொல்லும்போது இயல்பா ஒரு கேள்வி வரும். எவ்வளவு கத்திரிக்காய் எவ்வளவு பூண்டு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. 1ஓ 2ஓ உங்க சௌகரியம் தான். நான் சொல்ற மாரி இருமுறை பிரஷ் பண்ணுங்க. கத்திரிக்காய வெட்டி போடுங்க. பூண்ட வெட்டி போடுங்க. நிச்சயமாக உங்களுக்கான அதுக்கான பலன் கிடைக்குமானா கிடைக்கும். பல் சீரமைப்பு தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவம் வரக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த காரகத்துவம் உங்களுக்கு ஏற்கனவே செவ்வாய்ங்க பலம் இழந்து காணப்படுகிறார். அப்ப நீங்க செவ்வாய பலப்படுத்தி ஆகணும்.